அனுமதி இல்லை. நடந்து கொண்டே இரு உன் பயணத்தில், ஓய்வு உனக்கு அனுமதி இல்லை. புயல் வீசியாலும் பயப்படக்கூடாது. சூறாவளி எழுந்தாலும் தாழ்ந்து விடக்கூடாது. விரில் எரித்தாலும் தளரக்கூடாது. முடுக்கள் குத்தினாலும் நின்று விடக்கூடாது. சோதனைகள் வந்தாலும் முருகக்கூடாது. நம்பிக்கை மலர்கள் வாடக்கூடாது. காற்று சொன்னாலும் விடக்கூடாது. பூமி சொன்னாலும் திசை மாறக்கூடாது. மேகம் சொன்னாலும் சிதறக்கூடாது. சூரியன் அழைத்தாலும் அணையக்கூடாது. அணையக்கூடாது. நின்று விடக்கூடாது. நீ ஒரு அலை திரும்பக்கூடாது. மாறக்கூடாது. நடந்து கொண்டே இரு உன் பாதையும், ஓய்வு உனக்கு அனுமதி இல்லை. ஓ பயணியத்தில் சோர்வது அனுமதி இல்லை. பாதை கடினம், நின்று விடக்கூடாது. நடந்து கொண்டே இரு உன் பயணத்தில், ஓய்வு உனக்கு அனுமதி இல்லை. ஓம் சாந்தி. கிருஷ்ணர் அப்புறம் சுதாமா, அதாவது குஷேலர் தமிழ்ல, ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான சம்பந்தம் இருந்தது. ஒன்று பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் சுதாமாவனுடைய சிறு வயது நண்பன். அவன் குருகுலம் போவாங்க, அங்கே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. எப்போ அவர் துவாரகாவனுடைய பதி ஆவாரோ அப்போ அவருடைய அவங்க ரெண்டு பேத்துக்குமான சம்பந்தம் பார்த்தீங்கன்னா பக்தன் மற்றும் பகவானுடைய சம்பந்தமாக மாறிடும். குஷேலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையில இருந்தார். தரித்திரம் பிடித்த வாழ்க்கை ஆயிடுச்சு அவருடைய வாழ்க்கை. எல்லா வீட்லேயும் போய் பிச்சை எடுத்து கிடைக்கிற அரிசி மணியை வச்சு அவருடைய வாழ்க்கை ஏதோ ஓடிட்டு இருந்தது. வயிறெல்லாம் ஒட்டி போயிருந்தது. ரெண்டு பசங்களுக்கும் வயிறு ஒட்டி போயிருந்தது. சரி, அரிசி மணி இல்லை, நெல்மணி, அதை கொண்டு அரிசியாக மாற்றணும். இந்த மாதிரி ஒரு நாள் போனார். அப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு பிச்சை கிடைக்கல. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே பட்னியில் தூங்கிட்டாங்க. தண்ணி மட்டும் குடிச்சிட்டு தூங்கிட்டாங்க. ஆனால் அந்த குசேலர், அதாவது சுதாமா, அவருக்கு தூக்கம் வரல. ஒன்று பார்த்தீங்கன்னா ராத்திரி பசியில் தூக்கம் வராது, அது வேற விஷயம். ஆனால் அதனால இவருக்கு தூக்கம் வரல அப்படி இல்லை. அவரும் பசியாக இருந்தார், குடும்பத்தில் உள்ள எல்லாருமே பசியாக தான் இருந்தாங்க, பட்னியாக தான் இருந்தாங்க. அதில் அந்த கவலை இல்லை அவருக்கு. ஆனால் கிருஷ்ணர் சாப்பிடாம இருந்தார், அதனால அவருக்கு கவலை. ஏன்னா அவர் வீட்டில் எதுவுமே இல்லாதனால அன்னைக்கு கிருஷ்ணருக்கு போகு படையல் வைக்கலைங்க. அதனால அவருக்கு பெருங்கவலை, தூக்கமே வரல. அப்புறம் தேடி பார்த்தார் ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு. அப்போ ஒரு பானையில் பார்த்தீங்கன்னா அரிசியில் நெல் இருந்தது. ரெண்டு நெல் தான் இருந்தது. ஒரு நெல்லை உடைச்சாரு, அவங்க மனைவியிட்ட கொடுத்துட்டாரு. இன்னொரு நெல்லை உடைச்சி அது கிருஷ்ணருக்கு போக வச்சுட்டாரு. கிருஷ்ணருடைய சிலை இருந்தது இல்லையா, அதுக்கு முன்னாடி வச்சு போகு படையல் போட்டாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு நெல்மணியை வச்சு. அப்போ அவருடைய ஒய்ஃப் முழிச்சிட்டாங்க. முழிச்சிட்டு பார்க்குறாங்க, பாதி, அதாவது ஒரு நெல்மணி தான் கிடைச்சிருக்கு. அதை ரெண்டா பிரிச்சு ஒன்று ஒய்ஃபுக்கு கொடுத்தா, பாதியை ஒய்ஃபுக்கு கொடுத்தாரு, பாதியை கிருஷ்ணருக்கு கொடுத்தாரு. அப்போ அவர் ஒய்ஃப் எந்திரிச்சு பார்க்குறாங்க, பாதி நம்மகிட்ட இருக்கு. அப்போ அவங்க சொல்றாங்க, இதையும் வச்சிருக்கீங்க, இதையும் அவருக்கு கொடுத்துருங்க, ஏன்னா அவர் பசியில இருக்காரு கிருஷ்ணர். அவர் நம்ம பசி தான் தீராது, இதுல அவர் பசியாவது தீரட்டும் அப்படின்னு. அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து போக வைக்கிறாங்க, பிரசாதம் படைக்கிறாங்க.
அவங்க போக வைக்கும் போது நினைக்கிறாங்க, எப்படி வந்து இந்த போக வந்து இறைவன் ஸ்வீகாரம் பண்ணுவாரோ, இந்த பூஜை முடியுமோ, அப்போ வந்து உலகத்தில் உள்ள எல்லா ஆத்மாக்களும் திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் வாழணும் அப்படின்னு நினைச்சு பூஜை பண்றாங்க. ஆனா துவாரகையில இருந்து ஒருத்தர் உள் மூக்கு முகமாக ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தாரு. அவர் தான் ஸ்ரீ கிருஷ்ணர், துவாரகாபதி. ரெண்டு அந்த மணியும் நெல்மணி அரிசி மணியும் பாதி பாதியா அவர்கிட்ட போய் சேர்ந்துருச்சு, அவருக்கு முன்னாடி இருக்கு. இந்த எல்லா ஸ்டோரியும் வந்து ஒரு காட்சியாக ருக்மணிக்கு காட்டிட்டு இருக்கிறாரு கிருஷ்ணர். அந்த பாதி பாதி நெல்மணி அரிசி இருந்து இல்லையா சாதம், அதை வந்து பாதி அவர் எடுத்துக்கிறாரு, பாதி ருக்மணி கொடுத்துட்றாரு. அவங்க சாப்பிட்டதுமே ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டவொடனே அவங்களுக்கு ஏப்பம் வந்துடுது. அதே மாதிரி அங்க வந்து சுதாமாவுக்கும் அவருடைய மனைவிக்கும் அதே போல ஏப்பம் வந்துடுது, அதாவது திருப்தி அடைஞ்சிடுறாங்க. அப்போ ருக்மணி கேட்குறாங்க, உங்களுடைய நல்ல பக்தன் ஆனா இவ்வளவு ஏழ்மையில இருக்காரு, நீங்க ஏன் அந்த ஏழ்மையை போக்க கூடாது? அப்ப கிருஷ்ணன் சொல்றாரு, அவரு கேட்டாதானே நான் கொடுக்க முடியும், அவரு கேட்காம நான் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறாரு. அதே போல பாத்தீங்கன்னா அங்க வந்து சுதாமா குசேலருடைய மனைவி வந்து அவங்க சொல்றாங்க, உங்களுடைய சிறு வயது நண்பன் திரிலோகநாத் துவாரகாபதியா இப்ப உட்கார்ந்துருக்கிறாரு. அப்ப நீங்க வந்து அவர்கிட்ட ஏன் உங்களுடைய ஏழ்மையை சொல்லி அவர்கிட்ட வந்து ஏதாவது பொருளுதவி வாங்கக்கூடாது? அவர் கண்டிப்பா கொடுப்பாரு, ஏன்னா உங்களுடைய ஃப்ரெண்டு. நீங்க ஏன் போகக்கூடாது? நம்மளுடைய ஏழ்மை பாருங்க, குழந்தைங்களுக்காகயாவது போங்க அப்படிங்கிறாங்க. நம்ம பட்னியில இருந்துருவோம், நான் குழந்தைங்க. அவர் வந்து ஒன்றும் இல்லாதவர் கிடையாது, அவர் ராஜா. அப்போ அவர்கிட்ட நிறைய இருக்கு, நம்மளுடைய ஏழ்மையாவது கொஞ்சம் தீரும்ல, கொஞ்சம் வாங்கிட்டு வர வேண்டியது, கேட்டு வாங்கிட்டு வர வேண்டியதுன்னு அப்படிம்பாங்க. அப்ப அவர் சொல்றாரு, அவன் என்னுடைய நண்பன், சிறு வயது நண்பன். ஒரு நண்பன்கிட்ட எப்படி நான் போய் கேட்கறது, பிச்சை கேட்கறது? இது வந்து நட்பிற்கு இலக்கணம் கிடையாது. ஒரு நண்பர்களுக்குள்ள கேட்கவே கூடாது. எடுத்துக்கலாம், இல்ல அவங்க கொடுப்பாங்க தானாவே. அதனால இது வந்து நட்பிற்கு இலக்கணம் கிடையாது அப்படிங்கிறார். அப்ப அங்க நட்பு இல்லையே, அது பிச்சை கேட்கிறேன் அப்படின்னா அப்ப பிச்சைக்காரனும் பிச்சை கொடுக்குறவர் மாதிரி ஆயிரும், நாங்க நண்பர்களாக இருக்க மாட்டோம். அதனால நான் ஒரு பொழுதும் என்னுடைய நண்பன்கிட்ட நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. ஆனாலும் அவங்க ஒய்ஃப் வந்து விடவே இல்லை, ரொம்ப நாளா சொல்லிட்டே இருக்காங்க, நீங்க போங்க, நீங்க ஒரு நண்பனை பாருங்க, அவர்கிட்ட கேளுங்க, அவரு ஏதாவது கொடுப்பாரு, நம்மளுடைய ஏழ்மையாவது தீரும், நமக்கு இல்லைன்னா நம்ம குழந்தைங்களுக்காவது போங்க அப்படின்னு ரொம்ப அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காங்க. டார்ச்சர்ல அவர்கிட்ட காதுல ஓதிட்டே இருக்காங்க. அப்புறம் வேற வழி இல்லாம அவரு ஒரு நாள் சரி போ நைன்னு சொல்லிட்டு இருக்கே, சரி நான் போறேன் அப்படின்ட்டு அவர் முடிவுக்கு வந்துட்டாரு. போறாரு. அங்க போறாரு, போனோன்னு கிருஷ்ணர் வரவேற்கிறாரு. அது பெரிய ஸ்டோரி, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அங்க போய் அங்க வந்து அவரை வந்து விருந்தாளியா வந்து உபசரணை பண்றாங்க. ரொம்ப பெரிய நல்ல ஒரு விருந்து உபசரணை கொடுக்குறாரு. ஏன்னா ராஜா துவாரகா தேசியோட நண்பன் அப்படிங்கிற போது எல்லாரும் நல்லா கவனிக்கிறாங்க. ருக்மணி, வேற யாரு, பாமா ருக்மணி எல்லாம் அவங்க நல்லா அவரை பார்த்துக்கிறாங்க. 36 வகையான உணவுகளை நல்லா சாப்பிட்டுறாரு. அப்புறம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவர் கிளம்புற டைம் வந்துருச்சு. அப்ப கிருஷ்ணர் கிளம்பும் போது முன்னாடி கேட்கிறாரு, உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்ட்டு. கிருஷ்ணர் வந்து அவர் கேட்கணும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கிறாரு. கேளுங்கள் கிடைக்கும், தட்டுங்கள் திறக்கப்படும் சொன்ன மாதிரி. அப்போ அவரு குஷேலர் சொல்றாரு, எனக்கு ஒன்றும் வேண்டாம், இவ்வளவு நாளா நீங்க என்ன கவனிச்சீங்க நல்லா, அதுல வந்து நான் எப்படி உங்கள்ட்ட இன்னும் கேட்கறது, இப்ப நான் தான் கடன் பட்டிருக்கேன் உங்களுக்கு. அப்போ அவர் சொல்றாரு, சரி உனக்கு வேண்டாம், உன்னுடைய குடும்பத்தார்கள் எப்படி விரும்புவாங்க இல்லையா, நீ தான் சன்னியாசி, ஆனா குடும்பம் இருக்கு இல்லையா, நான் ரொம்ப திருப்தியா இருக்கிறேன், என்னுடைய குடும்பமும் திருப்தியா இருக்கு அப்படிங்கிறாரு. ஆனா கிருஷ்ணர் நடுவில் என்ன பண்றாருன்னா, இவர் கிளம்பி போறதுக்கு முன்னாடியே அந்த இடத்த வந்து அந்த குடிசையெல்லாம் நீக்கிட்டு அவங்க மாளிகையை கட்டியிருக்காரு. அதுக்காகவே இவரை ரொம்ப 2-3 நாள் இங்க இருக்க வச்சிருப்பாரு எக்ஸ்ட்ராவா, இல்லை ஒரு வாரம் 1 மாசம். ஏன்னா பில்டிங் கட்டணும்ல, அங்க மாளிகையா மாறிடுச்சு. இவர் போறாரு, திரும்பி போகும்போது தான் அவருக்கு ஃபீல் ஆகுது, ஐயோ நான் வந்து இவ்வளவு நாளா நல்லா சாப்பிட்டேன், என் குழந்தைங்க மனைவி எங்க சாப்பிடாம இருக்காங்களே, அவங்களுக்காக நான் எதுவுமே வாங்கலையே, இப்ப நம்ம திரும்பியும் போக முடியாது. அவருக்கும் வந்து ஒரு மானம் இருக்கும்ல, சொந்த தன்மானம், அதனால தன்மானம் தடுக்குது. ஆனாலும் போராடி திரும்பி போயிடுறாரு. அங்க பார்த்தா கிருஷ்ணரு அவரே ஆஃபர் பண்ணி கட்டிட்டாரு.
மாளிகை, அவருடைய வீடு குடிசையை தேடி தேடி பார்க்குறாரு. அவருக்கு என்னடா அது குடிசை இருந்த இடத்துல வந்து அரண்மனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போறாரு. அவங்க அவருடைய குழந்தைங்க, அப்பா இங்க வாங்க இங்க வாங்க, என்ன நம்ம பசங்க இங்க இருக்காங்க அரண்மனையில, இங்க என்ன அரண்மனையில என்ன வேலை அப்படின்னு. இல்ல இல்ல, இது நம்மளுடைய வீடு, நமக்கு செஞ்சு கொடுத்துருக்கிறாரு கிருஷ்ணர், வாங்க அப்படின்னு உள்ள கூட்டிட்டு போறாங்க. இப்படியாக அவரு கேட்காமலேயே துவாரகா தேசி தலைவர் துவாரகா பத்தி எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. எந்த ஆதாரத்துல கொடுத்தாரு? ஏன்னா ஏதோ ஒரு ஆதாரம் வேணும் இல்லையா? அன்பின் காரணத்தினால அவர் ரிட்டன் இவ்வளவு உயர்ந்த ஒரு பாக்கியத்தை அடைஞ்சாரு. ஏன்னா அவரு நிறைய நாள் பசியில இருந்திருக்கிறாரு. ஆனா கிருஷ்ணருக்கு வந்து படையல் வைக்காம அவரு இருந்ததே இல்லை. அந்த அளவு ஸ்ரீகிருஷ்ண பகவான் மேல அவருக்கு அவ்வளோ பக்தி இருந்தது, அவ்வளோ அன்பு இருந்தது, அவ்வளோ விசுவாசம் இருந்தது. அதனால இன்றைய முரளி கூட பாத்தீங்கன்னா அன்பினுடைய ஆதாரத்துலதான் இருந்தது. அதனால பாபா எப்ப அன்பு இருக்குதோ அப்போ வந்து பாபா கிட்ட இருந்து நீங்க போய் ஹெல்ப் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஹெல்ப் தானாகவே கிடைத்து விடும். நம்ம வந்து ஆத்மாக்கள், நம்மளுடைய தந்தையாக இருக்கின்றார் பரமாத்மா, அவருக்கு மேல ரொம்ப ரொம்ப அன்பு வச்சிருக்கிறோம். தன் மேல கூட நம்ம அவ்வளவு அன்பு வைக்கல, ஆனா பரமாத்மா மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்கிறோம். பாபா கூட சொல்றாங்க, நேரடியான அன்பை வந்து கோடியில சிலரிலும் சிலர் தான் பரமாத்மாவனுடைய நேரடியான அன்பை அடைகிறாங்க, அனுபவிக்கிறாங்க, அவங்களுக்கு கிடைக்குது. அந்த கோடியிலும் சிலர், அந்த சிலரிலும் சிலர், அந்த சிலரிலும் சிலர் நீங்க தான் அப்படிங்கிறார் பாபா. இது வந்து அந்த மாதிரியான அன்பு, இதுல எந்த ஒரு சுயநலம் இல்லை. ஆனா மனிதர்களுடைய அன்பு எப்படி இருக்குது? சுயநலம் கலந்து இருக்குது. பகவானால மட்டும் ஏன் அந்த சுயநலம் இல்லாத, எந்த பலனும் எதிர்பாராத அன்பு ஏன் கொடுக்க முடியுது? எப்படி கொடுக்க முடியுது அப்படின்னா, அவர் நிராகாரமா இருக்கிறாரு, அன்பு கடலாக இருக்கிறார், அகங்காரியா இருக்கிறார், விகாரியா இருக்கிறார். நம்ம ஆத்மாக்கள் வந்து உடல்ல வந்து மாட்டிட்டு இருக்கிறதுனால, உடலினுடைய உணர்வுகள்ல மாட்டிட்டு இருக்கிறதுனால, உடல் அபிமானத்துல மாட்டிட்டு இருக்கிறதுனால நம்மளுடைய அன்பானது வந்து பாத்தீங்கன்னா மிக்சட் ஆயிருது. இப்ப நம்ம பரமாத்மாவனுடைய நினைவு வந்து பாத்தீங்கன்னா அன்பு இருந்தது அப்படின்னா அங்க வந்து ஈஸியா இருக்கும். ஒருவேளை கஷ்டம் இருக்குது அப்படின்னா அங்க அன்பு இல்லை அப்படின்னு அர்த்தம். பரமாத்மாவனுடைய அன்பு இருக்குது அப்படின்னா அங்க முடியாத காரியம் கூட முடிஞ்சு போயிடும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு தாய் தன்னுடைய குழந்தை வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு நோய்வாப்பட்டுடுச்சு. அப்ப வந்து ஒரு வைத்தியர்கிட்ட கூப்பிட்டு போறாங்க. வைத்தியர் சொல்றாரு, நீங்க வந்து சிங்கத்தோட முடியை எடுத்துட்டு வந்தீங்கன்னா அப்போ நான் உங்களுக்கு உங்க பையனுடைய வைத்தியத்துக்கு அது வேணும், அப்ப சரியாயிரும், உடம்பு சரியாயிருங்கிறாரு. அப்ப சிங்கம் முடிய யார் எடுத்துட்டு வர்றது? யார்கிட்ட கேட்டாலும் அவங்க எல்லாம் பயப்படுறாங்க. அப்போ அவங்களே ஒரு நாள் என்னுடைய குழந்தைக்காக நான் எடுத்துட்டு வருவேன் அப்படின்ட்டு தைரியமா அவங்க காட்டுக்குள்ள போறாங்க. ஒரு துண்டு இறைச்சியை வந்து வேக வச்சு எடுத்துட்டு போறாங்க சுட்டு. அப்போ அவங்க பார்க்கும்போது அங்கே சிங்கம் இருக்குது. சிங்கம் வந்து சீறிட்டு வருது. அப்போ அவங்க கையில இருக்க இறைச்சியை காட்டுறாங்க. அது பார்த்து வாங்கி சாப்பிடுது. அப்படியே டெய்லி இதே மாதிரி போயிட்டு இருக்காங்க. ஒரு நாள் அதே மாதிரி கொடுத்துட்டு இருக்கும்போது அது ரொம்ப பழகிடுச்சு. இந்த சாப்பாடு கொடுத்து இவங்க பழகிட்டாங்க. ஒரு நாள் அது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அதோட முடியை பிடிங்கிட்டாங்க. இந்த மாதிரி சாதனை பண்ணிட்டாங்க. அதை வைத்தியத்தை கொடுத்தாங்க, அவங்க குழந்தை சரியாயிடுச்சு. இந்த மாதிரி அன்பானது முடியாததை கூட முடித்து வைத்து விடும். அதனால யாருக்கு வந்து ஸ்ரீ பரமாத்மா பகவான் மேல அன்பு இருக்குதோ அவங்களுக்கு இந்த உலகத்தினுடைய எந்த ஒரு விஷயங்களும் அவங்கள கவர்ந்து இழுக்காது, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதே போல பாத்தீங்கன்னா அன்பு எங்க இருக்கோ அங்க வந்து உதவிகள் தானாகவே வந்து சேரும். யார்கிட்டையும் நம்ம போய் கேட்கணும்னு அவசியம் இருக்காது. அதனால தடை செய்யப்பட்டுள்ளது, அனுமதி கிடையாது அப்படிங்கிற இந்த பட்டியினுடைய 21 நாள் பட்டியினுடைய 10வது நாள் முரளியினுடைய டேட் பாத்தீங்கன்னா 15/12/2005. புது வருஷத்துல அன்பு மற்றும் ஒத்துழைப்பினுடைய ப்ரூஃபா வந்து வெளிப்படுத்துங்க ஸ்டேஜ்ல. ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் குணம் மற்றும் சக்திகளை தானம் செய்யுங்கள். இதுதான் இன்றைய முரளியினுடைய தலைப்பு. கிஃப்ட் கொடுங்க எல்லாத்துக்கும், குணம் மற்றும் சக்திகளை கிஃப்டா கொடுங்க. பாபா வந்து எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறாரு, அனுமதி இல்லை, தடை செய்யப்பட்டுள்ளது அப்படிதான். அதுக்கு பேர் தானே பட்டி, பேரே அதுதானே. அந்த பேஸ் பண்ணி எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றாரோ அதை எடுத்துட்டு அதை வச்சு பட்டி பண்ணிட்டு இருக்கோம். அந்த பட்டியை அப்படிதான். இன்னைக்கு பாபா வந்து என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பாபாவுடைய அன்புல கஷ்டப்படுவதற்கு அனுமதி கிடையாது. பாபாவுக்கு வந்து குழந்தைங்க மேல ரொம்ப அன்பு. பாபா என்ன விரும்புறாரு? குழந்தைங்க வந்து கஷ்டப்படக்கூடாது.
அதனால என்னுடைய குழந்தைங்க கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது பாபாவுக்கு பிடிக்கல. ஏன்னா 63 ஜென்மமா குழந்தைங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு முட்டி மோதி அலைஞ்சு திரிஞ்சு மலைக்கெல்லாம் போய் ஏறி எடுத்து இறங்கி அங்கங்க போய் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இந்த ஒரு சங்கமயுகத்துல நானே வந்திருக்கேன், ஈஸியான வழியை சொல்லி கொடுக்குறேன், இந்த ஜென்மத்துல கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு பாபா விரும்புறாரு. ஏன்னா நானே கூட இருக்கும்போது எப்படி கஷ்டம் அங்க வரலாம், அதுக்கு அனுமதி கிடையாது. அதனால பாபா சொல்றாங்க, நான் வந்திருக்கேன் அப்படின்னா உங்களை கஷ்டத்துல இருந்து விடுபட வைக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். அதனால இந்த ஜென்மத்துல நீங்க கஷ்டப்படக்கூடாது. ஏன்னா இது சங்கமேகம் அலௌகிக ஜென்மம், தெய்வீக பிறப்பெடுத்திருக்கீங்க. அதனால இந்த ஜென்மம் வந்து சகஜ வாழ்க்கைக்கான ஈஸி ராஜயோகா அப்படின்ட்டு, அதனால கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறாரு பாபா. பாபாவுடைய அன்புல வந்து இருக்குது, ஆனாலும் ஏன் கஷ்டமா இருக்குது, பாபா வந்து 2 விஷயம் சொல்றாரு. ஒண்ணு வந்து பழைய உலகத்தினுடைய விஷயங்கள், பழைய உலகம், இன்னொன்னு பழைய சமஸ்காரம். பழைய உலகம் பழைய சமஸ்காரத்தின் காரணத்தினால பாபா வந்து நினைவு அங்க வராம தடுத்துட்டு இருக்கு, இதுல வந்து மாட்டிட்டு இருக்காங்க. பாபா பாத்தீங்கன்னா பாக்குறதுல என்ன தெரியுது அப்படின்னா, பழைய உலகத்துல இருக்க சாதனங்கள்ல குழந்தைங்க போய் புத்தி மாட்டிட்டு இருக்கு. அதனால பாபா நினைவு அங்க வர்றதில்ல. அதனால பாபா நினைவு இல்லை அப்படின்னா அங்க உழைப்பு தானே வரும், அங்க கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அப்புறம் 2வது பாத்தீங்கன்னா பழைய சமஸ்காரம் நமக்குள்ள இருக்குல்ல, ஏற்கனவே கடை, அந்த சமஸ்காரங்கள் அது அழுத்தம் கொடுக்கறதுனால பாபா கிட்ட நம்ம புத்தி போறதில்லை. அதனால கூட கஷ்டப்பட வேண்டியதா இருக்குது. முயற்சி வந்து ஈஸியா இல்லை. நம்மளுடைய ஒரிஜினல் சமஸ்காரத்துல நம்ம நிலைச்சிருக்கணும். நம்மளுடைய ஒரிஜினல் சமஸ்காரம் எது? பழைய சமஸ்காரம், அனாதி சமஸ்காரம். அனாதி சமஸ்காரம், அனாதியில வந்து நம்ம எங்க இருந்தோம்? பரந்தாமத்துல இருந்தோம். பரந்தாமத்துல நம்ம ஆத்மா எப்படி இருந்தோம்? பாப் சமான் நிலையில இருந்தோம், பாபாவுக்கு ஈக்குவலா இருந்தோம். அடுத்தது ஆதி சமஸ்காரம், சத்தியுகத்தினுடைய சமஸ்காரம். அப்ப எப்படி இருந்தது? ஆத்மா ஃபுல்லா இருந்தது, 100% பியூர், 100% ஃபுல்ஃபில்லா இருந்தது. சர்வகுண சம்பன்ன, சோலாகலா, சம்பூர்ண, மரியாதா, புருஷோத்தம், அகிம்சா, பரமோதரம், சம்பூர்ண, நிர்விகாரி. இது வந்து இந்த மாதிரி 5 மகிமை இருக்குல்ல, தேவதைகளுடைய மகிமை. அதனால நம்ம தேவதைகளாக இருந்தோம். அடுத்தது பாபா சொல்றாங்க, இப்ப கடைசியில இப்ப பிராமணர்களாக இருக்கிறோம். பிராமணர்களுடைய சமஸ்காரம் என்ன? அந்த முழுமை நிலை அடையிறதுக்கான புருஷார்த்தத்தினுடைய சமஸ்காரம். அதனால அந்த கடைசி நேரத்துல அந்த எல்லா சமஸ்காரத்தையும் நமக்குள்ள கொண்டு வரணும். அதனால பாபா சொல்றாங்க, ஆதி சமஸ்காரம், அனாதி சமஸ்காரம், இப்ப கடைசியில நம்ம புருஷார்த்தம் பண்ண வேண்டிய சமஸ்காரம், முழுமையாக ஆயிட்டு இருக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம்ல, இந்த எல்லாத்தையும் நினைவுபடுத்தி உங்களுடைய ஒரிஜினல் சமஸ்காரத்தை கொண்டு வாங்க உங்களுக்குள்ள அப்படிங்கிறாரு. அது பாத்தீங்கன்னா நடுவுல வந்த சமஸ்காரம் ராவனுடைய சமஸ்காரம், நம்ம சமஸ்காரம் கிடையாது. எப்போ வந்து நம்மளுடைய பழைய சமஸ்காரத்துல இருந்து நம்ம விடுபட்டுறோம், எப்போ வந்து நம்ம பழைய உலகத்துல இருந்து நம்ம விடுபட்டுறோம் புத்தி, அப்போ வந்து பரமாத்மா கூட அன்புல மூழ்கி போயிடும், பரமாத்மா சமமாக மாறிடும். அப்புறம் நம்ம பாபாவனுடைய அன்புல மூழ்கிறதுல எந்த ஒரு முயற்சியும் அங்க நடக்காது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்டா. அடுத்து 2வது பாயிண்ட், யாராவது உங்களுக்கு உதவி பண்ணாதான் நான் உதவி பண்ணுவேன், அவங்க ஒத்துழைப்பு கொடுத்தாதான் நானும் ஒத்துழைப்பு கொடுத்தேன், அவங்க அன்பு காட்டினாதான் நானும் அன்பு காட்டுவேன், அவங்க ஏதாவது கொடுத்தாதான் நான் கொடுப்பேன் அப்படின்ட்டு சொல்வதற்கு அனுமதி கிடையாது. அவங்க பண்ணாதான் நான் பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்கு அனுமதி கிடையாது. எப்படி வந்து பிரம்மா பாபா சொல்றான் எக்ஸாம்பிள், இந்த பிரம்மா பாபா வந்து இந்த மாதிரி பாபா சொன்னாரு, அவங்க எனக்கு மரியாதை கொடுத்தாங்க அப்படின்னா நானும் மரியாதை கொடுப்பேன் அப்படின்னு என்னைக்காவது சொல்லியிருக்காரா? எல்லாருக்கும் மரியாதையை அள்ளி அள்ளி கொடுத்தாரு. அப்புறம் பாபா என்ன சொல்றாங்க, யாருடைய அவகுணத்தையும் பார்க்காதுங்க, எல்லார்ட்டையும் குணங்களை பாருங்க. பாபாவுக்கு வந்து எல்லாருடைய ஜாதகமும் தெரியும். இவங்க வந்து கடைசி குழந்தை, இவங்களுக்குள்ள என்ன குறைகள் இருக்குது எல்லாமே தெரியும். ஆனாலும் பாபா அதை பாக்குறாரா? அவங்களுடைய விசேஷத்தாவை பாக்குறாரு. பாபா வந்து எல்லா குழந்தைகளையும் இனிமையான குழந்தைகளே, அன்பான குழந்தைகளே அப்படின்னு தான் சொல்றாரு. என்னைக்காவது கசப்பான குழந்தைகளையும் சொல்லியிருக்காரா? புளிப்பான குழந்தைகளையும் சொல்லியிருக்காரா? இருக்காங்க, தெரியும் அவருக்கு, ஆனாலும் சொல்ல மாட்டாரு. ஏன்னா அவர் விசேஷத்தாவை மட்டும் தான் பாக்குறாரு. இவங்க என்னுடைய கல்பமாக என்னுடைய குழந்தைகள், என்னுடைய குழந்தையாகி எனக்கு சேவை செய்த குழந்தைகள் அப்படின்ட்டு அவருக்கு தெரியறனால, அந்த விசேஷத்தாவை மட்டும் பாக்குறதுனால அவர் வந்து இனிமையான குழந்தைகளே, அன்பான குழந்தைகளே, செல்லமான குழந்தைகளேன்னு சொல்றாரு. கசப்பான குழந்தைகளே, புளிப்பான குழந்தைகளே, உரைப்பான குழந்தைகளேன்னு சொல்றது இல்லை. அவருடைய திருஷ்டி எப்படி இருக்கு? சிரேஷ்டமான, ரொம்ப உயர்ந்த திருஷ்டியா இருக்கு. அதனால அந்த மாதிரி எல்லாரையும் உயர்வா பாக்குறாரு.
அவ்வளவு பலவீனமான ஆத்மாவா இருந்தா கூட பாபாவுடைய பார்வை அவ்வளவு உயர்வா இருக்கக்கூடிய காரணத்தினால பாபாவுடைய பார்வை மற்றும் உள் உணர்வு அந்த ஆத்மாவை மிக உயர்ந்த மகானாக மாத்திருது, சிரேஷ்டமாக மாத்திருது. பாபாவுடைய பார்வைக்கு அவ்வளவு பவர் இருக்கு. அப்ப சாதாரண குழந்தை கூட மகாவீரராக ஆயிடுறாங்க. அப்புறம் பாபா சொல்றாங்க, நீங்க சேலஞ்ச் பண்றீங்கல்ல, நாங்க முழு உயர் உலகத்தை மாற்றுவோம், நரகத்தை சொர்க்கமாக மாற்றுவோம் அப்படின்னு சேலஞ்ச் பண்றீங்கல்ல இயற்கை கிட்ட. நீங்க இயற்கையே மாத்துருவேன் அப்படின்ட்டு சேலஞ்ச் பண்றீங்க. அப்ப உங்களால முழு உலகம் இயற்கையே உங்களால மாத்த முடியும் அப்படின்னா ஒரு ஆத்மாவை மாத்த முடியாதா? அதனால பாபா சொல்றாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அப்ப நம்ம வெற்றி மாலை தயாராயிரும், வெற்றி மாலையில மணி ஆயிருவீங்க. அதனால ஒருத்தர் இன்னொருத்தருக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்க. ஹெல்ப் பண்றதன் மூலமாக உங்களுடைய குழு ஸ்ட்ராங்காக, உறுதியாக, சக்திசாலியாக மாறும் பொழுது பாபாவே உங்களை பார்த்து கைத்தட்டுவார். அதனால இன்னொருத்தர் நமக்கு ஹெல்ப் பண்றாங்களோ இல்லையோ, ஆனா நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்பதான் நம்மளுடைய குழுவினுடைய சக்தி குழு சக்திசாலியா மாறும். அடுத்தது 3வது பாயிண்ட், ஏற்கனவே கீழே விழுந்து கிடக்குறாங்க, அவங்களை இன்னும் மிதிச்சு கீழே தள்ளுவதற்கு அனுமதி கிடையாது. யாரோ ஒருத்தவங்க பலவீனமாக இருக்காங்க அப்படின்னா அவங்க கீழே ஏற்கனவே விழுந்துட்டாங்கன்னு அர்த்தம். அப்ப அவங்கள இன்னும் நீங்க கீழே தள்ளாம அவங்களுக்கு உதவி பண்ணி அவங்கள மேல தூக்கி விடுங்க. ஏற்கனவே கீழே விழுந்திருக்காங்க, அவங்கள இன்னும் கீழே தள்ளினீங்கன்னா எப்படி அவங்களுக்குள்ள மாற்றம் வரும்? அதனால அவங்கள நீங்க முன்னேற்றுறதுக்காக அவங்களுடைய விசேஷத்தாவை பாருங்க. இவங்களும் வெற்றி அடைந்த ஆத்மா, விசேஷமான ஆத்மா அப்படிங்கிற பார்வையில பாருங்க. அதனால அந்த ஆத்மாவுக்கு அன்பு தான் ரொம்ப தேவையா இருக்கும். நீங்க அன்பா மூலமாக மறைமுகமாக நல்ல வைப்ரேஷன், அவங்களுடைய விசேஷத்தாவை பார்த்து நல்ல வைப்ரேஷனை கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்கள நீங்க மேல தூக்குறீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா 3 பாயிண்ட்ஸ் பாபா செய்யக்கூடாது, அனுமதி இல்லை, தடை செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிறத பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன இருந்தது சொல்லுங்க பாப்போம். பாபாவுடைய அன்புல உழைப்பது, கஷ்டப்படுவதற்கு அனுமதி கிடையாது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட், அவங்க ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்ட்டு இருப்பது அனுமதி கிடையாது. அவங்க ஹெல்ப் பண்ணாலும் சரி பண்ணாட்டியும் சரி நம்ம எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும். ஓகே. 3வது பாயிண்ட் கீழே ஏற்கனவே விழுந்து இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள இன்னும் கீழே விழ வைக்க கூடாது, அதற்கு அனுமதி கிடையாது. அச்சா, ஓம் சாந்தி. சோர்வது அனுமதி இல்லை, நடந்து கொண்டே இரு உன் பயணத்தில் ஓய்வு உனக்கு அனுமதி இல்லை. புயல் வீசியாலும் பயப்படக்கூடாது, சூறாவளி எழுந்தாலும் தாழ்ந்து விடக்கூடாது, விரில் எரித்தாலும் தளரக்கூடாது, முடுக்கள் குத்தினாலும் நின்று விடக்கூடாது, சோதனைகள் வந்தாலும் முருகக்கூடாது, நம்பிக்கை மலர்கள் வாடக்கூடாது, காற்று சொன்னாலும் நின்று விடக்கூடாது, பூமி சொன்னாலும் திசை மாறக்கூடாது, மேகம் சொன்னாலும் சிதறக்கூடாது, சூரியன் அழைத்தாலும் அடையக்கூடாது, நீ உருகித்தாலும் அணையக்கூடாது, நீ ஒரு காற்று நின்று விடக்கூடாது, நீ ஒரு அலை திரும்பக்கூடாது, நீ ஒரு திசை மாறக்கூடாது, நடந்து கொண்டே இரு உன் பாதையில் ஓய்வு உனக்கு அனுமதி இல்லை.
சோர்வது அனுமதி இல்லை. பாதை கடினம் நின்றுவிடக் கூடாது. நடந்து கொண்டே